எங்க ஒருத்தனை அவன் செய்யாத தப்புக்காக உலகத்திலே ஒரு மோசமான ஜெயிலுக்கு கொண்டு வராங்க. அங்க அவனை அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. நாய் கூட சாப்பிடாத அளவுக்கு ஒரு மோசமான சாப்பாடு போடுறாங்க. நாளாக அவனுக்கு வாழ்க்கையை வெறுத்து போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு போறான். ஆனா அவனால அதுவும் முடியல. ஒரு நாள் அவன் செல்லோட தரைய கீழே இருந்து யாரோ உடைக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா உள்ள இருந்து ஒரு பெரியவர் வெளியில வராரு. அவரை பார்த்ததுமே இவன் பேய்ன்னு நினைச்சிடறான். ஆனா அவரும் அதே ஜெயில தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட 11 வருஷமா இருந்து தப்பிக்கிறதுக்காக டனல் தோண்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அந்த டனலை யூஸ் பண்ணி பெரியவரோட செல்லிலேயே எட்மண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்றான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெரியவர் அன்பார்ச்சுனேட்டா செத்து போயிடுறாரு. அப்ப கார்ட்ஸ் உள்ள வரத பார்த்த எட்மண்ட் டனல் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அவங்க பெரியவரோட பாடியை ஒரு பேக்ல சுத்தி வச்சுட்டு வார்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு போறாங்க. அப்ப எட்மண்டுக்கு ஒரு ஐடியா வருது. பெரியவரோட பாடியை கொண்டு போய் அவனோட செல்லுல போட்டுட்டு அவன் அந்த பேக் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறமா வார்டனும் கார்ட்ஸும் அந்த பேக்கை கடல் உள்ள போறதுக்காக கொண்டு போறாங்க. அதே நேரத்துல எட்மண்டோட செல்லு உள்ள பெரியவரோட பாடியை பார்த்த கார்டு ஒருத்தன் அவங்கள வார்ன் பண்ணலான்னு ஓடுறான். ஆனா அதுக்குள்ளேயே பேக்கை த்ரோ பண்ணிடுறாங்க. தண்ணி உள்ள விழுந்த எட்மண்ட் அங்கிருந்து